இலங்கையை ஆண்ட ராவணன் ஒரு மிகப்பெரிய சிவபெருமானோட பக்தராவார். அவருக்கு திடீர்னு சிவபெருமானை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சான். உடனே அவரோட விமானத்தை எடுத்துக்கிட்டு கைலாயத்தை நோக்கி பயணம் பண்ணாரு. கைலாயத்தில் இறங்கி நடந்து வரும்போது நடுவில் நந்தி குறுக்க வந்து நின்னாரு. ராவணனை உள்ள அனுமதிக்கவே இல்லை. அதனால ரொம்பவே கோவப்பட்ட ராவணன் தன்னோட 10 தலைகளையும் கொண்டு வந்து அவரை பயமுறுத்தினாரு. அது மட்டும் இல்லாம அந்த கைலாய மலையையே தன் கையால தூக்க ட்ரை பண்ணாரு. அதனால அந்த கைலாய மலையே ஒரு குலுங்குச்சு. இதை பார்த்த பார்வதி சிவபெருமானிடம் கேட்டாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரு. ராவணன் நந்தி தேவரோட பயங்கரமா போரிட்டாரு. சிவபெருமான் கட்டை விரலை அழுத்தி பிடிச்சாரு. உடனே பாரம் தாங்காம அவரோட கை அங்க மாட்டிக்கிச்சு. ராவணனால கொஞ்சம் கூட வெளியவே வரவே முடியல. அப்போ நந்தி தேவர் ஒரு சாபம் கொடுத்தாரு. உனக்கு குரங்கால தான் உன்னோட ராஜ்யமே அழியும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் ராவணனுக்கு பின்னால நடக்க போறத ஒரு இல்லூஷன் மாதிரி வந்துட்டு போச்சு. அப்போ சிவபெருமானும் பார்வதி தேவியும் ராவணன் முன்னாடி தோன்றி அவரோட அகந்தைய அப்பவே அழிச்சாங்க. ராவணனும் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு.